அரசாங்கம் ஏற்கனவே நெல்லுக்கான நிர்ணய விலையை அறிவித்துள்ளது. இதற்கமைய 1 கிலோகிராம் நாட்டரிசி நெல் 120 ரூபாவாகவும் 1 கிலோகிராம் சம்பா நெல் 125 ரூபாவாகவும் 1 கிலோகிராம் கீரி சம்பா நெல் 132 ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விசேடமாக இம்முறை ஈர நெல்லுக்கான விலையும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய நாட்டரிசி ஈர நெல் 1 கிலோகிராம் 102 ரூபாய் எனவும் சம்பா ஈர நெல் 1 கிலோகிராம் 105 ரூபாய் எனவும் 1 கிலோகிராம் கீரி சம்பா ஈர நெல் 112 ரூபாய் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாம் அரசாங்கத்தை பொறுப்பேற்பதற்கு முன் 1 கிலோகிராம் நாட்டரிசிக்கான உற்பத்தி செலவு 99 ரூபாய் 75 சதங்களாகும். அந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்கம் அமைச்சினால் வெளியிட்ட அறிக்கையில் உள்ளது, நாடு நெல்லரிசியின் விலை அரசாங்கத்தின் நிர்ணய விலை 105 ரூபாய். அவ்வாறு இருக்கும்போது 105 ரூபாய் செலவு செய்து நெல்லை கொள்வனவு செய்ததா? இல்லை, செய்யவில்லை. களஞ்சிய சாலைகளை மூடினர். அதனுள் விவசாயிகளுக்கான நியாயம் கிடைத்ததா? இல்லை. விவசாயிகள் 80 ரூபாவுக்கு 70 ரூபாவுக்கு விற்றனர், 60 ரூபாவுக்கு விற்றனர், 65 ரூபாவுக்கும் புலனறுவை விவசாயிகள் விற்றனர். நாம் இப்போது பல நிறுவனங்களை இணைத்து அவர்களுடன் கலந்துரையாடி உரிய விலை நிர்ணயம் செய்துள்ளோம். உழைப்பு உள்ளதல்லவா? சாதாரணமாக விவசாயிகள் உழைப்பினை கவனத்தில் கொள்ள மாட்டார்கள். அதனை கைவிட்டுவிட்டே விவசாயிகள் உற்பத்தி செலவினை தீர்மானிக்கின்றனர். இருப்பினும் அரசாங்கம் இங்கு விவசாயிகளின் உழைப்பு ஏனைய செலவுகளை கொண்டே விலையை நிர்ணயித்துள்ளது. அத்துடன் இந்த உற்பத்தி செலவில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட நிவாரணம் இந்த உற்பத்தி செலவில் உள்ளடக்கப்படவில்லை. நிவாரணத்தை சேர்த்தால் இன்னும் உற்பத்தி விலை குறைவடையும். அதிலிருந்தும் நாம் விவசாயிகளை விடுவித்துள்ளோம். அதனால் அரசாங்கம் கணக்கிட்ட செலவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் விவசாயிகளுக்கு ஒன்றை கூற விரும்புகின்றோம். 200 ரூபாய்க்கு நிர்ணய விலையை நிர்ணயித்து நெல்லை பெற்றுக் கொண்டாலும் விவசாயிகள் அதனை விரும்புவார்கள். ஆனால் அரிசியை நாம் எவ்வளவு ரூபாய்க்கு விற்க வேண்டும்? அவ்வாறான பிரச்சனையும் உள்ளது. இதில் நாம் நுகர்வோரையும் இணைத்துக் கொள்ள வேண்டிய தேவை உள்ளது. இவை அனைத்தும் ஒரு நாட்டினுள் அடங்குகின்றதல்லவா? விவசாயிகள் நாட்டிற்கு வெளியில் உள்ளவர்கள் இல்லை அல்லவா? அதனால் நாட்டில் விவசாயிகள் உள்ளனர், நுகர்வோரும் உள்ளனர். இந்த விவசாயிகள் நுகர்வோருக்கு இடையில் சில குழுக்களும் உள்ளனர். இந்த 3 பகுதியினரை இணைத்துக் கொண்டே இந்த வேலையை செய்ய வேண்டியுள்ளது. அரசாங்கத்தால் கொள்வனவு செய்யப்பட்ட நெல்லினை சந்தைக்கு விநியோகிப்பது தொடர்பிலும் பிரதி அமைச்சர் தனது கருத்துக்களை தெரிவித்தார். நாம் மேலும் சில முறைகளை தயாரித்துள்ளோம். அரச களஞ்சியத்திற்குள் நெல்லை சேகரிப்பதற்கு தீர்மானித்துள்ளோம். களஞ்சியத்திற்குள் நெல்லை சேகரிப்பதற்கான திட்டங்களை வகுத்துள்ளோம். அவ்வாறு இருக்கும்போது ஒரு நெல்மணி ஏனையும் சீரழித்து கடந்த அரசாங்கம் செய்த விடயங்களை போன்று சதத்திற்கேனும் பிரயோசனமற்ற விடயங்களை செய்ய போவதில்லை. அனைத்து நெல்லையும் நாம் அரிசியாக மாற்றுவோம். அரிசியாக்கி அதனை பொதுமக்களுக்கு நியாயமான விலைக்கு விநியோகிப்போம். நெல்லை கொள்வனவு செய்வதற்கான நிதி அரசாங்கத்திடம் உள்ளதா? எமக்கு இப்போது 600 கோடியை நாம் நெல்லை பெற்றுக் கொள்வதற்காக பயன்படுத்த முடியும். அதனை விட அதிகமாக நிதி தேவைப்பட்டால் நாம் ஜனாதிபதியுடனும் நிதி அமைச்சுடனும் கலந்துரையாடி ஏனைய விடயங்களுக்கு செல்வோம். எம்மிடம் உள்ள நெல்லை வைத்து நாம் வங்கியுடனும் கொடுக்கல் வாங்கல்களுக்கு செல்ல முடியும். எவ்வாறாயினும் விவசாயிகள் கொண்டு வந்து தருகின்ற நெல்லை நாம் பொறுப்பேற்பதற்கு தயாராக இருக்கின்றோம்.